இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் அதுவும் பர்டிகுலரா சைனாவை பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு முக்கியமான வெப்பன் தான் ரஃபேல் போர் விமானம் தான். ரஃபேல் போர் விமானம் இந்தியாட்ட 36 இருக்கு. அதை தாண்டி இந்தியா மீண்டும் 90 ரஃபேலினுடைய அடுத்த முக்கியமான வெர்ஷனை ஆர்டர் பண்ண போறாங்க. இந்தியாவுக்கு கூடிய விரைவில் கிடைக்க போகுது. இது ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்தியாவுக்கு பார்க்க போகுது. சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ணுவதற்கு இந்த ரஃபேலினுடைய அடுத்த வெர்ஷன் இந்தியாவுக்கு எவ்வளவு உதவியா இருக்க போகுது, அதுல எந்த மாதிரி ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டி எல்லாமே இதுல கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ஆல்ரெடி ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட 36 நம்ம கிட்ட இருக்கு. இந்தியாவினுடைய கடற்படையை பாதுகாத்துட்டு இருக்கிறது இந்த ரஃபேல் முக்கியமான போர் விமானம் தான். ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியா படைச்சதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் தான் இந்த 36 ரஃபேல் போர் விமானம் தான். ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானம் ஏன் இந்தியாவுக்கு தேவைப்படுது, ஏன் நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியான எந்த போர் விமானமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு காலகட்டத்துல எதுவுமே கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா ரஃபேல் போர் விமானத்தை தாண்டி நம்ம அடுத்த முக்கியமான வெர்ஷனோட தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, AMCA இந்த மாதிரி பல முக்கியமான ப்ராஜெக்ட்கள் நம்ம முன்னாடி எடுத்து வச்சு போயிட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட MiG-21, MiG-29 இந்த மாதிரி ரொம்ப லோ வெர்ஷன், அதாவது பழைய மாடல் போர் விமானங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அது எதிரியா சமாளிக்க முடியாது. ஏன்னா சைனாட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம், பாகிஸ்தான் நிறைய முக்கியமான போர் விமானத்தை சைனாட்டு இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுமே போட்டி போட்டிருக்கும் போது இந்தியா இந்த ரஃபேல் போர் விமானம் சைடு போற வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயம் இருக்கு. அதனால இந்தியா நம்ம மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஆல்ரெடி 114 வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது உடனடியா நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா டெண்டர் நடக்கணும், அதுல யாரு சக்சஸ் ஆகுறாங்க, அதுவும் பர்டிகுலரா இந்தியா நிறைய கிரிட்டீரியா போட்டிருக்காங்க. என்னன்னா இந்தியாவிலே பர்டிகுலரா தயாரிக்கணும், அதை தாண்டி எல்லா டெக்னாலஜியும் நம்ம கத்துக் கொடுக்கணும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி நிறைய முக்கியமான அப்ரூவல் எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே தயாரிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி இதனுடைய ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு மிகப்பெரிய காசு உள்ள போற மாதிரி இருக்கு. அதாவது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே இந்த அளவுக்கு காசு அதிகமா போட்டா ரொம்ப சிக்கலாகும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்தியா என்ன யோசிக்கிறாங்க, ஆல்ரெடி இந்தியாவும் பிரான்சும் நல்ல உறவுல இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இப்ப ரீசென்ட் டைம்ல AMCA இன்ஜினை சாஃப்ரான் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க. அதே மாதிரியே மீண்டும் இந்தியா 90 ரஃபேல் போர் விமானத்தை வாங்க போறாங்க. இது வரைக்கும் இந்தியாட்டு இந்த 36 ரஃபேல் போர் விமானமே ரஃபேல் F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். பட் இதுக்கு மேல இந்தியா வாங்க போறது ஒரு படி முன்னாடி போய் ரஃபேல் 4.1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வெர்ஷனோட இந்தியா வாங்க போறாங்க. இது 2024 தான் சர்வீஸ்க்கே வந்திருக்கு. இது டிப்ளாய் பண்றதுக்கு அவங்களே பிரான்ஸ்ல 2030 வரைக்கும் டைம் எடுப்பாங்க. அவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு. ஆனா இந்தியா இப்பவே நம்ம 90 ரஃபேல் போர் விமானத்தை ஆர்டர் பண்ணிடலாம், அதையும் கொண்டு இந்தியாவினுடைய கடற்படையில் இணைச்சிட்டா கிட்டத்தட்ட 136க்கு மேல ஆயிரும். அது இந்தியாவினுடைய கடற்படையை ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா இந்தியாவினுடைய படைபலம். ஒரு நாட்டு ரெண்டு நாட்டையுமே கவுண்டர் அட்டாக் பண்ணும். சைனா பாகிஸ்தானை ஒரே முறையில அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட 42 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அதுவும் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல 31 மட்டும்தான் இருக்கு. ஒரு ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18 இருந்து 20 போர் விமானங்கள் வரும். அதுல 2 ட்ரைனிங் போர் விமானங்கள், பேலன்ஸ் இருக்க 16 to 18 இது மெயின் போர் விமானங்களா இருக்கும். ஆனா இந்தியாட்ட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல 31 இருக்கு. அதுவும் போட்டிகுலரா MiG-21 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் எல்லாமே ரிட்டையர் ஆக போகுது. அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி தேஜஸ் MK1A இன்ஜினால ஒரு டிலே ஆயிட்டு இருக்கு. தேஜஸ் MK2 அதே நிலைமை தான். AMCA இப்பதான் இன்ஜினை ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம், அது டிலே ஆகுது. அதனால இந்தியாட்ட ஒரு மிகப்பெரிய ஷார்டேஜ். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 5 to 10 வருஷம் நம்ம என்ன பண்றேன்னே தெரியாம இருக்கு. ஒன்னா 5ஆம் தலைமுறை போர் விமானம் Su-57 மாதிரி வாங்கணும் ரஷ்யாட்டு இருந்து, இல்லைன்னா அமெரிக்காட்ட F-35 போர் விமானம் வாங்கணும். கம்பல்சரி அமெரிக்காட்டு இருந்து நம்ம வாங்க போறது கிடையாது. இருக்க பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால அது பிளான் டிராப் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொரு சைடு Su-57. Su-57 பெரிய லெவல்ல ஸ்ட்ரென்த்தா இல்ல. ஆனா இந்தியா ஒரு சைடு யோசிக்கிறது என்னன்னா, Su-57 இல்ல அப்படின்னா நம்ம ரஃபேல் போர் விமானத்துக்கு தான் வரணும். ஏன்னா ரஃபேல் போர் விமானம் இந்தியாவுக்கு நல்ல உதவிகளை செஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய ரொம்ப ஸ்ட்ரென்த்தா அதுதான் இருக்கு. அதனால ஒருவேளை இந்த போர் விமானம் வாங்குறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 90 போர் விமானங்களை வாங்குறதுக்கு இப்பவே இந்தியா பிளான் போட்டிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இந்த ரஃபேல் போர் விமானம் இந்தியா வாங்குறதுக்கு நம்ம அருகில் இருக்க சைனா பாகிஸ்தான் தான்.
ஏன் அப்படின்னா சைனாட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்கு. அதை தாண்டி 6ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் இப்போ வந்து சீக்கிரட்டா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி நமக்கு அடிக்கடி வந்து தொல்லை தர ஒரு முக்கியமான நாடுனா பாகிஸ்தான் தான். அவங்க என்ன பண்றாங்க, சொந்தமா அவங்களால உருவாக்க முடியல அப்படின்னாலும் பாகிஸ்தான் வந்து சைனாட்ட இருந்து நிறைய வாங்கிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா J-10C அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்தை வாங்கியிருக்காங்க. அதுல PL-15 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் இருக்கு. இந்த மிசைல் மூலமா ரொம்ப லாங் ரேஞ்ச் மூலமா இந்தியாவை அட்டாக் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான சிக்கலா பார்க்கப்படுது. அது மட்டும் பிரச்சனை கிடையாது. சைனாட்ட இருந்து J-35A அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஒருவேளை அவங்க வாங்கிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா போயிடும். அதனால இந்தியா வந்து இப்பவே நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முயற்சியை இந்தியா எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இவ்வளவு போக்கஸ் பண்றதுக்கு பிரான்ஸ்க்கு முக்கியமான காரணம்னா நிறைய பிளான வந்து ஆல்ரெடி போட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆல்ரெடி வந்து நாக்பூர்ல டெசல்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவினுடைய ரிலையன்ஸ் நிறுவனமும் அதே மாதிரி பிரான்சினுடைய டெசல்ட் ஏவியேஷன் இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சியில இதை உருவாக்கி இருக்காங்க. இதனுடைய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா இந்த ஃபேக்டரியில ஏரோஸ்பேஸ்னுடைய ஒரு முக்கியமான உபகரணத்தை தயாரிக்கிறதா என்னுடைய முக்கியமான வேலை. ரஃபேல் போர் விமானத்தினுடைய நிறைய முக்கியமான பார்ட்ஸ் இங்க தயாரிக்கிறாங்க. பட் இத வந்து இந்தியால அசம்பிள் பண்றது கிடையாது. இங்க தயாரிச்சு இங்கிருந்து பிரான்ஸுக்கு கொண்டு போய் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வச்சு அவங்க அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பிரான்ஸ்ல நிறைய சிக்கல் இருக்க காரணத்தினால இந்த மாதிரி ஒரு முயற்சியை பிரான்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த 90 போர் விமானங்கள் சப்போஸ் ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுல இங்க தயாரிக்கிற கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவுல டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து டெசல்ட் நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியில இங்கேயும் வந்து ரஃபேல் போர் விமானத்தினுடைய எல்லா பார்ட்ஸையும் ஃபியூச்சர்ல தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிளானை இந்தியா போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. இது மட்டும் விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி சாஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுக்கு ஒன்றிணைந்ததா மாறிடுச்சு. ஏன்னா ரஃபேல் போர் விமானத்தினுடைய இன்ஜின் வந்து M88 அப்படிங்கிற ஒரு இன்ஜின் தான். அதை வந்து சாஃப்ரான் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இன்ஜினுடைய ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் ரிப்பேர் ஆகட்டும் இது எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்தியாவுல கொண்டு வர போறாங்க. அதுக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்ஸ் வந்து குடியேறுவில் கொடுக்க போறாங்க. ஆக்சுவலா வருங்காலத்துல இந்த 90 ரஃபேல் போர் விமானம் ஆகட்டும் இந்த 36 ரஃபேல் போர் விமானம் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து இந்தியாவிலேயே வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் ரிப்பேரும் பண்ணிக்கலாம். அந்த டெக்னாலஜியும் நம்ம கத்து கொடுத்துருவாங்க. அது ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. ஆக்சுவலா இவ்வளவு பாசிட்டிவான விஷயத்தை பேசணும். ஆல்ரெடி வந்து நமக்கு ரஃபேல் F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட் தான் இந்த 36 போர் விமானம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பட் நம்ம 90 போர் விமானம் வாங்க போறது ரஃபேல் 4.1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வெர்ஷன் தான். ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த ரஃபேல் 4.1 வெர்ஷனை நம்ம வந்து அவங்க கொடுத்தாலும் நம்ம என்ன பிளான் பண்றோம்னா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் வைக்க போறோம். அதுவும் பர்டிகுலரா ஆஸ்ட்ரா MK2 ஏவுகணை ஆகட்டும் அதை தாண்டி ருத்ரம் ஏவுகணை இந்த ரெண்டையுமே வந்து இன்டகிரேட் பண்ணி ஒருவேளை ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ரெக்வஸ்ட் வைக்கலாம். அப்படி வச்சனா இந்தியா வந்து இது ஒரு வேற மாதிரி ஒரு மெக்கானிசமா முன்னாடி போறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஆக்சுவலா இந்த ரஃபேல் F3R மற்றும் ரஃபேல் F4 அதுல இருக்க ஒரு முக்கியமான ஒரு மாடிஃபிகேஷன் அப்கிரேட் அப்படின்னா ஆக்சுவலா இதுல எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா மாத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ரஃபேல் போர் விமானம் இயங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 6th ஜெனரேஷன்ல எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இதுல இருக்க மிசைல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் ரஃபேல் F3Rல முக்கியமான மிசைல் எது கொண்டு வந்தாங்கன்னா ஸ்கேல்ப் ஆகட்டும் மெட்டர் ஆகட்டும் ஹேமர் ஆகட்டும் இந்த மாதிரி மிசைல் தான் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இதுல MICA-NG அப்படிங்கிற ஒரு முக்கியமான அட்வான்ஸ் மிசைல இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி இதுல இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல போற மாதிரி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அதை தாண்டி இதுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த ரஃபேல் போர் விமானத்தை நம்ம முன்னாடி கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த AMCA ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி சாஃப்ரான் நிறுவனம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. 2 பேரும் உள்ள இன்டகிரேட் ஆயிட்டாங்க. அதனால இந்தியா வந்து அத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம இங்க மாதிரி ஒவ்வொரு அட்வான்ஸான ப்ராஜெக்டையும் இந்தியா வந்து இதுல கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.